வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தீயணைக்கும் கருவி நீர் போல் தீங்கினை விளக்கிடும் இறை நாமம் என்பது இதனுடைய குறள். எரிகின்ற தீயை நீர் கொண்டு அணைப்பது போல் மனிதன் ஏதாவது ஒரு இறைவனின் நாமத்தை தொடர்ந்து சொல்லி வருவதன் மூலம் துன்பங்களை களைந்து இன்புற்று வாழலாம் என்பது இதனுடைய பொருள். இது எப்படி என்று சொன்னால், நம் அனைவருக்கும் தீய சக்திகள் ஒன்று உண்டு. அந்த தீய சக்திகள் தான் நம்மை நல்ல வாழ விடாமல் தடுப்பது, கெட்ட புத்திகளையும் கெட்ட எண்ணங்களையும் நமக்கு கொடுப்பது. அதுதான் நம்மை வாட்டி வளைக்கிறதே ஒழிய நம்முடைய சுத்தமான ஆத்மா அல்ல. இறையருள் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதனை நான் விளக்க முடியும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தினம்தோறும் சைவமாக இருந்து ஏதோ ஒரு இறைவனின் நாமம் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமின்றி ஏதாவது ஒரு மகன்களுடைய நாமம் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மகன் இப்போ சாய்பாபா இருக்கின்றார், இயேசு கிறிஸ்து இருக்கின்றார், நம்ம கணக்கம்பட்டி சித்தர் இருக்கின்றார், யோகிராம் சரத்குமார் சாமி இருக்கின்றார்கள், இப்போ சாமியாசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். இது போன்ற நிறைய மகான்களின் படங்கள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்றை நம் வீட்டில் வைத்து வணங்குதல் வேண்டும். ஏதாவது ஒன்று வீட்டில் வைத்து வணங்குதல் வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது நாம் அன்போடு வணங்குதல் வேண்டும். நாம் அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி வணங்குதல் வேண்டும். அவ்வாறு அன்பு செலுத்தி வணங்குகின்ற பொழுது நம்முடைய தீய சக்திகள் விலகும். அது மட்டுமின்றி நம்முடைய தீய சக்திகளை விளக்குவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த மகான் சென்றால் அவரெல்லாம் சரி செய்து விடுவார், இந்த கோயிலுக்கு சென்றால் இதெல்லாம் சரியாகிவிடும் என்பதால் உண்மையாக இருந்தாலும் கூட நாமும் சேர்ந்து அதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். நம்முடைய முயற்சி தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும், அவர்கள் செய்து கொடுப்பதற்கு எளிதாக இருக்கும். நாம் அதற்குண்டான முயற்சியை செய்ய வேண்டும். நம்முடைய முயற்சி தான் நமக்கு அந்த வெற்றியை கொடுக்கும். அவ்வாறு கிடைக்கின்ற பொழுதுதான் தீய சக்தி நம்ம வீட்டிலிருந்து விலகின்ற வேண்டும். நமது வீட்டிலிருந்து விலக வேண்டும், நம்முடைய குடும்பத்திலிருந்து அனைவரிடத்திலிருந்தும் விலக வேண்டும். அதற்கு தான் குடும்பத்தோடு உட்கார்ந்து நாம சொல்ல வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்வது. வேறு எதற்காகவும் அல்ல. ஒருவருக்கு விலகி இன்னொருவருக்கு இருந்தால் அது சரியாகாது. எல்லாருக்குமே விலக வேண்டும். எல்லோருக்குமே அந்த தீய சக்திகள் விலகினால்தான் நீங்கள் நன்கு வாழ முடியும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லை என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது சிரமமான விஷயமாக இருக்கக்கூடும். தண்ணி அடிப்பது, பீடி சிகரெட் குடிப்பது, வெத்தலை போடுவது, இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதனால் தவிர்த்து தான் இதை சொல்லி வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மிகவும் நன்றாக வாழ்வீர்கள். அதன் பிறகு நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள், இவர் சொல்லுவதும் ஒரு வகையில் நியாயம் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.